குடிமக்கள் பதிவேட்டை நிறுத்தி வைப்பது குறித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர அதிமுக அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் முடிந்ததும் இதுகுறித்து பேசிய மு.க.ஸ்டாலின் என்பிஆரை நிறுத்தி வைப்பது குறித்து பலமுறை வலியுறுத்தியும் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கு அதிமுக அரசு தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். என்பிஆர் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அமைச்சர் கூறியதை சட்டமன்றத்திலும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் இதுகுறித்து வருவாய்த்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லாவின் தடுப்பு காவல் 7 மாதங்களுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அம்மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் ஃபரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா மற்றும் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்பட்டனர். பின்னர் 3 பேரையும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் மத்திய பாஜக அரசு கைது செய்தது. இந்நிலையில் ஃபரூக் அப்துல்லா மீதான தடுப்பு காவல் சட்டத்தை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. அதே நேரம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள உமர் அப்துல்லா மற்றும் மெஹபூபா முஃப்தி ஆகியோர் விடுவிக்கப்படவில்லை. கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக டெல்லியில் நீச்சல் குளங்கள், ஹோட்டல்கள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வரை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸால் நாடு முழுவதும் இதுவரை 79 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கர்நாடகாவை சேர்ந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் கொரோனா பீதி காரணமாக கேரளாவை தொடர்ந்து டெல்லியிலும் நீச்சல் குளங்கள், ஹோட்டல்கள், பள்ளிகள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை மார்ச் 31ஆம் தேதி வரை மூட டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே ஐபிஎல் போட்டிகளையும் டெல்லியில் நடத்த அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. அரசின் திட்டங்களை தொழில்துறையினருடன் கல்வியாளர்களிடமும் இணைக்கும் வகையில் அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குறித்து நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்ட டி.ஆர். பாலு அரசின் திட்டங்களை தொழில்துறையினரிடமும் கல்வியாளர்களிடமும் இணைக்கும் வகையில் ஏதேனும் முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளனவா என கேள்வி எழுப்பினார். தொழில்துறையில் ஏற்படும் புதிய உத்திகள் தொழில் முனைவோர்களை ஊக்கப்படுத்தும் என்றும் புதிய வணிக நிறுவனங்களை துவக்குபவர்களுக்கு தேவையான உதவிகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் ஆராய்ச்சிகளை மேம்படுத்தவும் அரசின் திட்டங்களில் கல்வியாளர்களும் இணைந்து செயல்படும் வகையில் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலுவின் கேள்விக்கு மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஜவுளித்துறை, உலோக வேலைப்பாடுகள், கைத்தொழில்கள் போன்ற துறைகளில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர்களின் உற்பத்தியை பெருக்கும் வகையில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உதவிகளை செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ரயில்வேயை தனியார்மயமாக்குவதற்கு மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாநிலங்களவையில் பேசிய திருச்சி சிவா, நாள்தோறும் பல லட்சம் பேர் பயன்படுத்தும் ரயில்வேயை தனியாரிடம் தாரை வார்ப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். தனியாருக்கு ஒரு பங்கை விற்பனை செய்வதன் மூலம் ரயில்வே ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்குவது தனியாரா அரசா என விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தனியார் ரயிலுக்கு கட்டணத்தை அரசு நிர்ணயிக்காது என கூறப்பட்டிருப்பது தனியார் ரயில் பணக்காரர்களுக்கு, அரசு ரயில் ஏழைகளுக்கு என தரம் பிரிக்கும் செயல் என்றும் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். டெல்டா மாவட்டங்களில் அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று எத்தனை ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் செயல்பட்டு வருகின்றன என மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என மக்களவையில் திமுக குழு துணைத் தலைவர் கனிமொழி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் இதுகுறித்து பேசிய கனிமொழி, டெல்டா மாவட்டங்களில் அரசின் சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று எத்தனை ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் செயல்பட்டு வருகின்றன, கைவிடப்பட்ட ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் எத்தனை உள்ளன, அதில் எத்தனை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன என கேள்விகளை எழுப்பினார். இது தமிழகத்தின் மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது என்றும் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் பாஜகவால் நடத்தப்பட்டு வரும் குதிரை பேரத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் பிடியில் உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் லால்ஜி டாண்டனை நேரில் சந்தித்து முதலமைச்சர் கமல்நாத் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஆளும் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் 22 பேரை கடத்தி சென்று கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சொகுசு விடுதியில் அடைத்து வைத்திருக்கிறது. மகாராஷ்டிரா அரசை ஒருபோதும் அசைக்க முடியாது என சிவசேனா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாஜகவின் நடவடிக்கை சதியால் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் பெரும்பான்மை இழந்திருக்கிறது.
இதுகுறித்து சிவசேனாவின் அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா தலையங்கத்தில் மகாராஷ்டிராவில் சிவசேனா தலைமையிலான அரசு வலுவாக இருப்பதாக கூறியுள்ளது. இங்கு ஒரு எறும்பு கூட வெளியே செல்லாது, உள்ளேயும் வராது எனவும் சாம்னா தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து என மத்திய அரசு கூறியதை ஏற்க மாட்டோம் என்று தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அண்ணா பெயரில் நிறுவப்பட்ட திராவிட இயக்கத்தின் பெருமைமிகு சான்றான அண்ணா பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டுவர உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனமாக மாற்றுவோம் என தமிழ்நாடு அரசின் நாக்கில் தேன் தடவி தனது வலையை விரித்ததாக தெரிவித்துள்ளார். தற்போது இத்திட்டத்தை நாங்கள் ஏற்கவில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் கி வீரமணி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என வாசகங்கள் எழுதிவிட்டு தமிழக அரசே மதுபானங்களை விற்பனை செய்யலாம் என்ற கொள்கையை கொண்டு வந்தது அதிமுக அரசுதான் என தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய துணை முதலமைச்சர், தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள மதுபான கடைகளை அகற்றத்தான் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தவிர அவற்றை மூட உத்தரவிடவில்லை என்பதால் அரசும் மதுபான கடைகளை மூடவில்லை என்றும் பதிலளித்துள்ளார். மது பாட்டிலில் இடம்பெறும் சொற்றொடரை மாற்றுவதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தின் போது மதுக்கடைகளை குறைப்பது தொடர்பான விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் தங்கமணி, மது பாட்டில்களில் இடம்பெற்றிருக்கும் சொற்றொடரான மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு எனும் சொற்றொடரை மாற்றம் செய்வதாக தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலாக மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு, பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் என்ற சொற்றொடர் இனி மது பாட்டில்களில் இடம்பெற உள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விளக்கம் தெரிவித்துள்ளார். மது போதையில் வாகனம் ஓட்டுவோரை கைது செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாலை விபத்தில் காயமடைந்த மணிகண்டன் என்பவர் இழப்பீட்டுத் தொகையை அதிகரித்து தரக்கோரி தொடர்ந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் அப்துல் குத்தூஸ் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மணிகண்டனுக்கு இழப்பீட்டுத் தொகையை 67,35,000 ரூபாயாக அதிகரித்து வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் மது போதையில் வாகனம் ஓட்டி செல்பவர்களை கைது செய்து ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மது போதையில் வாகனம் ஓட்டி சென்றதாக மாதந்தோறும் பதிவு செய்த வழக்குகள், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டனர் என்ற விவரங்களை சமர்ப்பிக்கவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கீழடியில் நடைபெற்று வரும் 6ஆம் கட்ட அகழாய்வில் கலைநயமிக்க அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட பானை மூடிகள் கிடைத்துள்ளன. கீழடி, கொந்தகை, அகரம் கிராம பகுதிகளில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கொந்தகை பகுதியில் முதுமக்கள் தாழிகள் மற்றும் கலைநயமிக்க பானை மூடிகளும் கிடைத்துள்ளன. இவற்றின் மேற்புறம் பிடிமானத்திற்காக கூம்பு வடிவம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் பிடிமான பகுதி கருப்பு நிறத்திலும் கீழ்ப்புற பகுதி செம்மண் நிறத்திலும் காணப்படுகிறது. 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த தாழிகைகளை வெளியே எடுக்கும் போது அதன் அமைப்பு மாறக்கூடும் என்பதால் அகழாய்வு நடக்கும் இடத்தில் வெயில் படாதவாறு கூரை அமைக்கப்பட்டு வருகிறது. நிலத்தடி நீரை எடுக்க உரிமம் கோரி விண்ணப்பித்துள்ள குடிநீர் ஆலைகளின் விண்ணப்பங்களை பரிசீலித்து 2 வாரங்களில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கெடு விதித்து உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை எடுக்கும் குடிநீர் ஆலைகளுக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்தது. நிலத்தடி நீர் இருப்பு அளவை அறிந்து அதன் அடிப்படையில் உரிமம் வழங்கிட 3 மாத அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் 2 வாரங்களில் உரிமம் கோரிய விண்ணப்பங்களை பரிசீலித்து தகுந்த உத்தரவு பிறப்பிக்க உத்தரவிட்டது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 81ஆக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக கேரளாவில் 17 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹரியானாவில் 14 பேரும், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தலா 11 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொரோனா வைரஸ் தாக்குதல் இருக்கிறது. நாடு முழுவதும் இதுவரை 81 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடக மாநிலம் கல்புர்கியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிர்கொல்லி வைரஸாக உருவெடுத்துள்ள கொரோனா உலகம் முழுவதும் பரவி அச்சுறுத்தி வருகிறது. இதுவரை 1,37,882 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிக்கப்பட்டு சீனாவில் 3,177 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
இத்தாலியில் நேற்று மட்டும் 189 பேர் பலியானதை தொடர்ந்து உயிரிழப்பு 1016 உயர்ந்திருக்கிறது. ஈரானில் 429 பேரும், ஸ்பெயினில் 86 பேரும், தென்கொரியாவில் 67 பேரும், பிரான்சில் 61 பேரும், அமெரிக்காவில் 41 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். இவை தவிர பல்வேறு நாடுகளில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை உட்பட இதுவரை கொரோனா உயிரிழப்பு 5080 உயர்ந்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கோரிக்கையை நிராகரித்துள்ள ஜப்பான், ஒலிம்பிக் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் கொரோனா வைரஸ் அச்சத்தால் போட்டிகள் ஒத்திவைக்க வாய்ப்பே இல்லை என்றும் அறிவித்திருக்கிறது. 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் ஒலிம்பிக் போட்டிகள் நடப்பாண்டு ஜப்பானில் வருகின்ற ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 9 வரை நடைபெறுகிறது. உலகையே உலுக்கி வரும் கொரோனா வைரஸ் அச்சத்தால் கிரிக்கெட், கால்பந்து, டென்னிஸ் என போட்டிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா அச்சத்தால் ஒலிம்பிக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படாது என்றும் திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் ஜப்பான் அரசும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியும் தெரிவித்துள்ளன. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வருகின்ற ஜூலை 24 தொடங்க உள்ள ஒலிம்பிக் போட்டியை ஓராண்டு காலம் ஒத்திவைக்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் மேலும் பரவுவதை கட்டுப்படுத்தும் வகையில் ஒலிம்பிக் கமிட்டி உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒருவேளை ரசிகர்கள் இல்லாமல் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட்டால் காலி மைதானங்களை பார்ப்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார். ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க இன்னும் 4 மாதங்கள் உள்ள நிலையில் ஒலிம்பிக் சுடர் அதிகாரப்பூர்வமாக ஏற்றப்பட்டுள்ளது. கொரோனா அச்சத்தால் உச்சகட்ட பாதுகாப்புக்கு இடையே ஜப்பானில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்நிலையில் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியனான கிரீஸ் நாட்டு வீராங்கனை அன்னா கொராகாக்கி ஏற்றி வைத்தார். இதன் மூலம் ஒலிம்பிக் சுடரை ஏற்றிய முதல் வீராங்கனை என்ற பெருமையும் அவர் பெற்றுள்ளார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் எதிரொலியாக ஏப்ரல் 15 வரை ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. 13வது ஐபிஎல் தொடர் மார்ச் 29 தொடங்க இருந்தது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் பரவி வருவதால் வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா வழங்குவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. இதனால் ஐபிஎல் போட்டிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள 60 வெளிநாட்டு வீரர்கள் போட்டியில் பங்கேற்க இயலாத நிலை உருவாகி இருக்கிறது. இதனிடையே கொரோனா வைரஸ் தாக்கத்தால் ஏப்ரல் 15 வரை ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. ஐபிஎல் போட்டிகள் ஒத்திவைக்கப்பட்டது கிரிக்கெட் ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்திருக்கிறது. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் இனி அம்மா வேடத்தில் நடிக்கப் போவதில்லை என அதிரடியாக முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வலம் வரும் ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகியாகவும் குழந்தைகளுக்கு அம்மாவாகவும் தங்கையாகவும் நடித்து வந்தார். இதனால் பிற முன்னணி நடிகர்கள் தன்னுடன் ஜோடி சேர யோசிப்பதால் இனி இந்த மாதிரியான வேடங்களில் நடிக்கப் போவதில்லை என முடிவெடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தன் அரசியல் திட்டம் குறித்து பேசியதற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் கவிதை ஒன்றை எழுதி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அரசியல் சுவை என்ற தலைப்பில் ராகவா லாரன்ஸ் எழுதியுள்ள கவிதை தற்போது ரஜினி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்று வருகிறது. பாரதியாரின் கவிதையை பயன்படுத்தி நடிகர் ரஜினிகாந்தின் அரசியல் முடிவு குறித்து லாரன்ஸின் கவிதை தற்போது வைரலாகி வருகிறது. பாலியல் புகாரில் சிக்கியிருந்த ஹாலிவுட் தயாரிப்பாளர் ஹார்வி வைன்ஸ்டீனுக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை என நியூயார்க் நீதிபதி உத்தரவிட்டு தீர்ப்பளித்துள்ளார். தி ஆர்டிஸ்ட், தி இமிடேஷன் கேம், ஜாங்கோ அண்ட் செயின்ட் உள்ளிட்ட பல படங்களை தயாரித்தவர் வைன்ஸ்டீன். நடிகைகள் ஏஞ்சலினா ஜோலி, ரோஸ் மெக்கவுன், குவெனித் போல்ட்ரோ, உமா துர்மேன் உள்ளிட்ட 90க்கும் மேற்பட்ட நடிகைகள் ஹார்வி மீது பாலியல் புகார் அளித்திருந்தனர். இதனை விசாரித்த மன்ஹாட்டன் கிரிமினல் நீதிமன்றம் ஹார்விக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன்.